ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராதாஸ் ஹேண்ட்மேட். இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ஜேர்னலிங் போடணுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு இப்போ தான் டைம் செட் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு ஒயிட் கலரில் ஒரு ஸ்பைரல் நோட் எடுத்துக்கலாம். இது மந்த்லி ஜேர்னலுங்க. இது ஜான்வரி மந்த்க்கான ஜேர்னல். மிடில் ஜான்வரி அப்படின்னு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடில் 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி க்யூட்டான ஒரு பார்டர் டிசைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னலில் இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேட் ஸ்டிக்கர்ஸ் தாங்க. A4 ஷீட்டில் ட்ரா பண்ணி கலர் பண்ணி கட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் மந்த்துன்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த ஹேண்ட்மேட் ஸ்டிக்கர்ஸ் தீமில் போயாச்சு. அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்டெப் பிக் கோல்ஸ் அப்படின்னு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் எதுக்காக பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட பிக் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஸ்டெப்பாவது டுவர்ட்ஸ் தட் எடுத்து வைக்கணும். அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு க்ரோ ஆகுறோமோ அந்த அளவுக்கு செல்ஃப் க்ரூமிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இது. டோன்ட் ஃபர்கெட் டு பி அவசம். இது ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கோட் தாங்க. நெக்ஸ்ட்டு டூ ஸ்மால் திங்ஸ் வித் கிரேட் லவ். நம்ம பண்ணுற சின்ன வேலையிலையும் ரொம்ப டெடிகேட்டிவாக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கோட். அடுத்தது நோ டைம் ஃபார் டாக்ஸிக் பீப்புள். நம்மளோட ஒர்க்கில் நம்ம பிஸியாக இருந்தாலே டாக்ஸிக் பீப்புள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். ஆப்வியஸாக அது நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். அப்புறம் ஹேண்ட்மேட் ஸ்டிக்கர்ஸில் கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னல் பேஜை கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணதுக்கு காரணமே இந்த இயர் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்புறம் என்னென்னா, இதில் இருக்கிறது எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தான். நோ டார்க் கலர்ஸ் எக்ஸப்ட் பிளாக் கலர். அப்புறம் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ்லாம் கலர்ஃபுல்லான ஸ்டார்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இயர் மென்ஷன் பண்ணோம். ஜான்வரி பக்கத்துலேயே 2026ன்னு நம்ம பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடிக்கடி மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சின்னதாக க்யூட்டாக ஒரு மியூசிக் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லான 3 ஹார்ட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக மேனிஃபெஸ்ட் அப்படின்னு எழுதி கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறதுக்காக. அப்புறம் நான் ரொம்ப லேக்காக ஃபீல் பண்ணுறது கன்சிஸ்டன்சியில் தாங்க. அதனால் கன்சிஸ்டன்சி எழுதிக்கலாம். இது டெய்லி வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக. அவ்வளோதாங்க. இந்த ஜேர்னலிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜேர்னலிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.